வணக்கம், வெல்கம் டு ரேகா டிசைனர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. 7 டிசைனில் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால் வந்து 2 ப்ளவுஸ் மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல் வச்சு ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சேரீ எதுவும் சேல்ஸ் பண்ணுறதில்ல, கஸ்டமர் கொடுக்குறாங்க, ஆர்டர் எடுத்து ரெடி பண்ணி நாங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடுறோம். ஒவ்வொரு டைமும் சேரீ சேல்ஸான்னு டெய்லி நிறைய ஃபோன் கால் வருது, நிறைய மெசேஜ் வருது. ஆனால் நாங்கள் சேரீ எதுவும் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, கஸ்டமர் ஆர்டர் தான் எடுக்கிறோம். ஆர்டர் எடுக்கிறதுக்காக நாங்களே விளம்பரமாக நாங்களே போஸ்ட் போட்டு நாங்களே வீடியோ போட்டு ஆர்டர் எடுத்துருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பேபி பிங்க் கலர் சாரீ. இது பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலர் சாரீ. இதில் கோல்டு சில்வர் ஜர்தோசி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி, சுகர் பீடு, ஜர்கன் ஸ்டோனு, த்ரெட்டு போட்டிருக்கு. கை ஃபுல்லாக நல்லா பார்டர் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி போட்டு பிளாக் ஆன்டிக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நல்லா ஹெவியான ஒர்க்கு. பேக்கில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நெட்டு வச்சுருக்கோம், போட் நெக். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாரீ, ப்ளூ கலர் பார்டர். இது வந்து பேக் ஹுக் ப்ளவுஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கட்பீடு, ஜர்தோசி, ஸ்ப்ரிங் நாட் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ப்ரிங் நாட் அழகாக போட்டிருக்கோம். பேக்கு, ஃப்ரண்ட்ஸஸ் கட்டிங். கையில் பார்டர் போட்டிருக்கோம், நல்லா ஹைலைட் பண்ணி பார்டர் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நெட்டு வச்சு போஜோ ஸ்டைலு. இது நாங்கள் அடிக்கடி நிறைய ப்ளவுஸ் போடுறோம் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, கட் பீடு, சுகர் பீடு. கையில் பார்த்தீங்கன்னா நெட்டு வச்சுருக்கோம். நெட்டு வச்சுட்டு கட் பீட் போட்டு ஜமிக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டிருக்கோம். இது நாங்கள் ரெகுலராக ஒரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா 10 ப்ளவுஸ் மேலே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைன் பாருங்கள். டபுள் லைன் இதில் பார்த்தீங்கன்னா கட் பீடு ஜாஸ்தி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நிறையா ஜர்கன் ஸ்டோனு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கட் பீட் நிறைய போட்டுட்டு பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவியான ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அழகான ஒர்க்கு பாருங்கள். சேரீக்கு தகுந்த மாதிரி பிளாக் ஆன்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோனு இந்த சேரீக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜர்தோசி. ஒரு ரெட் கலர் சேரீக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸு, ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜர்தோசி ஒர்க் பண்ணிவிட்டு பேக் ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக ஜர்தோசி, ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு, ஜமிக்கி போட்டுட்டு செல்லா வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். கலர் கட் பீட் கொடுத்துருக்கோம், ஜிலேபி போட்டிருக்கோம், ஜர்கன் ஸ்டோன் கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டிங், சிம்பிள் மிஷின் எம்ப்ராய்டிங்கு, எல்லோ கலர் சாரீ. இது பாருங்கள், கையில் சேரீயில் இருக்கிற ஃப்ளவர் அப்படியே போட்டிருக்கோம். நெக் சுற்றி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி தான், ஆரஞ்சு கலர் சாரீ. இதுலேயும் பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். நெக் சுற்றியும் சேரீயில் வர டிசைனே நெக் சுற்றி கொடுத்துருக்கோம். இது மிஷின் எம்ப்ராய்டிங்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் சேரீயில், நாங்கள் இது தைக்கல, க்ரீன் கலர் சேரீயில் பாருங்கள், அழகாக நெட்டு வச்சுட்டு ரோஜா டிசைன் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அழகாக நெட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள். பேக் போட் நெக்லேயே ஃபுல்லாகவே கட் தான் நான் யூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.